ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் டெஸ்ட்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் 12 வந்து பொது அறிவிலேருந்து முக்கியமான வினாக்கள் 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் சேர்ந்து காம்போ ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பக்கம் வந்தங்காட்டி ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 30 கேள்வி பார்க்க போகிறோம். 30மே ரொம்ப முக்கியமான கேள்விகள். நம்ம சயின்ஸு, சோசியல், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போய், சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸுமே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. ஸோ இது வந்து சரிதான். 2, வளர்ச்சியின் பலன்கள் அனைத்தும் தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. ஸோ இது வந்து தவறு. 3 வந்து பாருங்கள், நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது. ஸோ இதுவும் தவறு, சரிங்களா? 11வது திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான வந்து வளர்ச்சியை பற்றி உள்ளடக்கி நம்ம எல்லாருக்கும் விரைவாக போய் சேரணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் தான் நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம டார்கெட் க்ரோத் எவ்வளவு, ஆக்சுவல் க்ரோத் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம் 12 ஐந்தாண்டு திட்டங்களுக்குமே, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 30 கேள்வியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 2வது கேள்வி, வண்டல் மண் எதன் மூலம் வளமானதாக உள்ளது? வண்டல் மண் எதன் மூலம் வளமானதாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரும்பு, சுண்ணாம்பு, கால்சியம், பொட்டாசியம், அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் கார்பனேட் மூலமா தான் வந்து வளமானதாக உள்ளது, சரிங்களா? 3வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்று மற்றும் காரணம். கூற்று, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம் வந்து பாருங்கள், இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். சரிங்களா? ஸோ அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 கப்பல் வந்து ரூபாய் 10 லட்சம் செலவில் 2 கப்பல் வந்து வாங்கினார், சரிங்களா? ஸோ அந்த கப்பலோட பெயர் வந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம், சரிங்களா? ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட் இதில் வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரி, சரிங்களா? ஆங்கிலேயர் எதிர்த்தங்கட்டி தான் அவர் வந்து கப்பலே வாங்கினார். அவங்களுக்கு ஆப்போசிட்டை எதிர்த்து நின்ற ஒரே தமிழன் வந்து வ.உ. சிதம்பரம்னார், அவர் தான். இப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4வது கேள்வி, உலக இளைஞர் தினம் உலக இளைஞர் திறன் தினம் கொண்டாடப்படுகின்ற நாள். உலக இளைஞர் திறன் தினம் கொண்டாடப்படுகின்ற நாள். ஆன்சர் ஜூலை 15ஆம் தேதி. 5வது கேள்வி, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கட்சிகள் மற்றும் நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கட்சிகள் மற்றும் நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார், சரிங்களா? சுதந்திரா கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரியா. கதர் கட்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஹன் சிங் பக்னா. சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ், சரிங்களா? ஸோ இது கரெக்டு தான். சுதந்திரா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சி கோபாலாச்சாரியா. கதர் கட்சி சோஹன் சிங் பக்னா. சுயராஜ்ய கட்சி வந்து மோதிலால் நேரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஆன்சர் 3124 ஆப்ஷன் டி சரி. 6வது கேள்வி, கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகின்றது என்ற மேற்கண்ட கூற்று யாருடையது? கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகின்றது. இந்த கூற்று வந்து யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ்.எம். பெர்சைல்ட் அவர்களுடையது, சரிங்களா? 7, கீழ்காண்பவைகளுள் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம். ஸோ இது வந்து சரிதான். உருமாற்ற மாற்றங்கள் மொத்த அமைப்பில் தீவிர மாற்றங்களுடன் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதுவும் சரிதான், சரிங்களா? ஸோ 2 கூற்றுமே வந்து சரி. 1, 2. 8வது கேள்வி, 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடத்தில்
பிடித்துள்ளன. சரிங்களா? 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி எந்த 3 மாநிலங்கள் வந்து முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. 9வது கேள்வி வந்து பாருங்கள், 2022 to 23 நிதிநிலை அறிக்கையின்படி தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதுக. சரிங்களா? 2022 மற்றும் 23 நிதிநிலை அறிக்கையின்படி தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டை தொகையை இறங்கு வரிசையில் எழுதுக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், அப்புறம் மாநிலங்களால் வரி, அப்புறம் மோட்டார் வாகன வரி. சரிங்களா? அப்போ 213 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், மாநில கலால் வரி, மோட்டார் வாகன வரி. 10வது கேள்வி வந்து பாருங்கள், கொல்கத்தாவில் முகமதியின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? கொல்கத்தாவில் முகமதியின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்துல் லத்தீப் அவர்கள். அப்துல் லத்தீப் அவர்கள். 11வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், எரிபொருள் ஒன்றின் பாதை பறைவளைவு எனப்படும். எரிபொருள் ஒன்றின் பாதை வந்து பரவளைவு எனப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரிதான். சரிங்களா? எரிபொருளோட ஒன்றின் பாதை வந்து பரவளைவு எனப்படும். 2வது, புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0 ஆகும். ஸோ இதுவும் சரி. புவியின் மையத்தில் வந்து புவியீர்ப்பத்தின் முடுக்கம் வந்து அதோட மதிப்பு வந்து 0 ஆகும். ஸோ இதுவும் சரிதான். 3வது, ஈர்ப்பியல் மாறிலிக்கு அலகு மற்றும் பரிணாமங்கள் கிடையாது. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 சரி. எரிபொருள் ஒன்றின் பாதை வந்து பரவளைவு எனப்படும். புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு வந்து 0. ஸோ இரண்டும் ஃபஸ்ட்டு 2 சரி, 3 வந்து தவறு. ஆப்ஷன் ஏ சரி. 12வது கேள்வி, உலகின் தட்பவெப்ப மையத்தின் தலைமையகம் உள்ள இடம். உலகின் தட்பவெப்ப மையத்தின் தலைமையகம் உள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெனீவா. 13, உலக வன நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக வன நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 21. 14 வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலைப்பேருடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலைப்பேருடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரோம். 15, பொறுத்துக வந்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் வந்து நியமனம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், மாநிலங்களவை துணைத் தலைவர். மாநிலங்களவை துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யார் நியமனம் செய்யுங்கிறாங்க அப்படின்னா மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? 4th ஆப்ஷன், மாநிலங்களவை துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2வது, மக்களவை சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களவை சபாநாயகர். 3, பொதுக்கணக்கு குழுவின் தலைவர். பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவையால் நியமனம் செய்யப்படுகிறார். சரிங்களா? ஸோ நியமனம் இங்கே மாறிடுச்சு, நியமனம் செய்யப்படுகிறார். 4வது, மைய தலைமை தேர்தல் ஆணையர். மைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார். சரிங்களா? ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ ஆன்சர் 4321. 14வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பில் அரசியலமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பில் அரசியலமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் உறுப்பு 368. 17வது கேள்வி, மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யார்? மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். 18, நம்பிக்கையில்லா தீர்மானம் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? நம்பிக்கையில்லா தீர்மானம் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ ஆன்சர் நேரு அவர்கள். சரிங்களா? 19, வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய தாக்கும் ஆயுதம். வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய தாக்கும் ஆயுதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் மற்றும் அம்பு. ஆப்ஷன் டி, வில் மற்றும் அம்பு. அடுத்த பொறுத்துக வந்து பாருங்கள்,
நில ஆக்கிரமிப்பு குத்தகைக்காரர். நில ஆக்கிரமிப்பு குத்தகைக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மற்றும் வாரிசுரிமை பெற்றவர். சரிங்களா, நில ஆக்கிரமிப்பு குத்தகைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான மற்றும் வாரிசுரிமை பெற்றவர். சரிங்களா. ரெண்டாவது விருப்ப குத்தகைக்காரர். விருப்ப குத்தகைக்காரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக குத்தகைதாரர். சரிங்களா, விருப்ப குத்தகைதாரர் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக குத்தகைதாரர். உட்பகுதி குத்தகைதாரர். உட்பகுதிக்கான குத்தகைதாரர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச பலவீனமானவர்கள். சரிங்களா, அதிகபட்ச பலவீனமானவர்கள். இடைத்தாரர்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மறைமுக நிலப்பிரபு. சரிங்களா, இடைத்தரகர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மறைமுக நிலப்பிரபு. ஃபர்ஸ்ட் ஒன்று நில ஆக்கிரமிப்பு குத்தகைதாரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமான மற்றும் வாரிசுரிமை பெற்றவங்களாக இருப்பாங்க. விருப்ப குத்தகைக்காரர்னா நம்ம விருப்பம் தான், அதனால் வந்து தற்காலிக குத்தகைக்காரர் தான். சரிங்களா, உட்பகுதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்ச பலவீனமானவர்கள். 4 இடைத்தரகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக நிலப்பிரபு. ஆன்சர் 2314 ஆப்ஷன் ஏ தான் சரி. 21 கீழ்கண்டவற்றில் எந்த நாட்டில் உலகிலேயே அதிக அளவு யுரேனியம் உள்ளது? கீழ்கண்டவற்றில் எந்த நாட்டில் வந்து அதிக அளவு யுரேனியம் உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஆப்ஷன் டி ரஷ்யா. 22 வந்து பாருங்கள், மாசுபடுத்திகளை பொறுத்துக. சரிங்களா, கீழ்காண மாசுபடுத்திகளை பொறுத்துக. காற்று மாசுபடுத்தி குளோரின். உலோக மாசுபடுத்தி வந்து பார்த்திங்கன்னா கேட்மியம். உலோக மாசுபடுத்தி கேட்மியம். படிய வைக்கப்பட்ட மாசுபடுத்தி வந்து பார்த்திங்கன்னா தார். உயிர் மாசுபடுத்தி ஆந்த்ராக்ஸ். சரிங்களா, காற்று மாசுபடுத்தி குளோரின், உலோக மாசுபடுத்தி கேட்மியம், படிய வைக்கப்பட்ட மாசுபடுத்தி தார், உயிர் மாசுபடுத்தி ஆந்த்ராக்ஸ். ஸோ ஆன்சர் 2341 ஆப்ஷன் ஏ. 23 கிருமிகளின் இருப்பிடத்தை கொண்டு பொறுத்துக. கிருமிகளின் இருப்பிடத்தை கொண்டு பொறுத்துக. மனிதன். ஸோ மனிதன் காலரா கரெக்டு தான். கால்நடைகள் வந்து ஆந்த்ராக்ஸ். கால்நடைகள் ஆந்த்ராக்ஸ். கொறிப்பறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேக்கு. கொறிப்பறவை பிளேக்கு. நாய் மற்றும் பூனை வந்து வளையப்புழு. சரிங்களா, நாய் மற்றும் பூனை வளையப்புழு. மனிதன் காலரா, கால்நடைகள் வந்து ஆந்த்ராக்ஸ், கொறிப்பறவை வந்து பிளேக்கு, நாய் மற்றும் பூனை வந்து வளையப்புழு. அப்போ ஆன்சர் 1432 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 24 சூழ்நிலை மண்டலத்தில் வெளிப்படும் சக்தி ஓட்டமானது. சூழ்நிலை மண்டலத்தில் வெளிப்படும் சக்தி ஓட்டமானது ஒரே திசையை நோக்கி இருக்கும். ஆப்ஷன் ஏ ஒரே திசையை நோக்கி இருக்கும். 25 K2MnO4. K2MnO4 இதில் வந்து Mn அப்படிங்கிற ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. Mnோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து ஆப்ஷன் சி 6. சரிங்களா. 26 கோல்மனைட் பின்வரும் ஒரு உலோகத்தின் முக்கியமான கனிமமாகும். கோல்மனைட் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் ஒரு உலோகத்தின் முக்கிய கனிமமாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ போரான். 27 குறுங்கோள் பகுதியில் நீரின் ஆவி இருப்பதை பற்றிய தெளிவான முடிவை வெளியிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. குறுங்கோள் பகுதியில் வந்து நீரின் ஆவி இருப்பதை பற்றிய தெளிவான முடிவை வெளியிட்டது யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஐரோப்பா விண்வெளி நிறுவனம். 28 வந்து பாருங்கள், இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர் யார்? இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள். இரண்டுமே சரி. சரிங்களா, 1 மற்றும் 2மே சரி. 29 பிரதமர் அமைச்சர் அரசு என்கின்ற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் யார்? பிரதம அமைச்சர் வந்து அரசோட கப்பலின் கேப்டன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மன்ரோ அவர்கள். சரிங்களா, பிரதம அமைச்சர் வந்து அரசு என்கின்ற கப்பலின் கேப்டன் அப்படின்னு சொன்னவங்க மன்ரோ அவர்கள். லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இந்திய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1978 ஆண்டு. ஸோ 30 கேள்வி பார்த்துருக்கோம். 30 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 30க்கு வந்து ஒரு 28க்கு மேலே, மேக்ஸிமம் வந்து 27, 28 அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 180+ வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா.
இது மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் டைம் வந்து தமிழ் டெஸ்ட், ஈவினிங் டைம் வந்து ஜெனரல் சயின்ஸ் படிக்கிறோம். சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் சேர்ந்து நாங்கள் காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.